பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இந்த அரோமா டிவியில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி என்னுடைய சாட்சியை சொல்ல கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை தந்தார் என்றதையும் நான் இந்த இடத்திலே சொல்லி முடிக்க விரும்புகிறபடினால், நாளில் விசேஷமாக இந்த அரோமா டிவிக்கு பொறுப்பாயிருக்கிற பாஸ்டர் டேனியல் ஜோன் அவர்களுக்கு முதல் ஆண்டோருக்கு நன்றி சொன்னேன். இப்பொழுது பாஸ்டர் டேனியல் ஜோனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, என்னை இந்த இடத்திலே இந்த அரோமா டிவியில என்னை அறிமுகப்படுத்தின பாஸ்டர் போஸ்கோ பாரதி அவங்களுக்கும் நான் நன்றி செலுத்தி வேலையை தொடங்குறேன். இந்த வேலையில என்னுடைய பெயர் புஷ்பா சிவனேசன். எனக்கு இந்த சிறு பிராயத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நான் முன்பு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முதல் நான் எப்படி வாழ்ந்தேன் என்பதையும் நான் சொல்லி, நான் சுவிட்சர்லாந்து தேசத்தில் இருந்து இந்த டெஸ்டிமனியை லைஃபாக கொடுத்து கொண்டிருக்கேன் அரோமா டிவியில. அரோமா என்கின்ற டிவிக்கு நான் அதை பார்த்த பொழுது பாஸ்டர் அவர்கள் விளங்கப்படுத்தினாலும், இந்த இடத்துல அரோமா என்கின்றது ஒரு ஸ்பைஸ், ஒரு சாப்பிடும்போது சுவை ஊட்டுகிற ஒரு ஸ்பைசியாக இது இருக்கிறபடினால அரோமா இது உணவை சுவை ஊட்டுகிறதாக இருக்கிறது. அதே போல நம் ஆண்டவரை ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு நல்ல சுவை ஊட்டுகிறவர்களாய், நல்ல நறுமண நற்கந்த வாசனை உள்ளவர்களாய் நம்ம இருக்கும்படியாக இந்த அரோமா டிவி என்ற பெயரை பாஸ்டர் அவர்கள் வைத்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். பார்த்த பொழுது அதை சொல்லுகிறேன். அதனுடையனால இந்த இடத்திலே கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். நான் ஸ்ரீலங்காவில பிறந்து வளர்ந்த நான் என்னுடைய வாழ்க்கையில சிறு பிராயத்திலே வளரும் பொழுது என்னுடைய பெற்றோருக்கு நாங்கள் 6 பிள்ளைகளாய் இருந்தோம். அதில் நான் 6வது பிள்ளையாக, கடைசி பிள்ளை. முதல் எனக்கு மேல 3 சகோதரிகளும் 2 சகோதரரும். அதில் ஒரு சகோதரன் இந்த கடந்த மாசத்திலே ஆண்டவருக்குள் போய்விட்டார். அது பிறகு நான் சொல்லுகிறேன். ஆனால் நான் இந்த சுவிட்சர்லாந்து தேசத்துல இருந்து கொண்டு நான் இந்த லைஃபை கொடுத்து கொண்டிருக்கபடினால ஆண்டவர் தான் இந்த இடத்துல உதவி செய்வாராக. விசேஷமாக சில காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில சொல்ல விரும்புகிறேன் சொன்னால், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முதல் நான் மிகவும் ஒரு ஹிந்து வைராக்கியம் உள்ள ஒருத்தியாக நான் வாழ்ந்தேன். ஹிந்து பேக்ரவுண்ட்ல விக்கிரக ஆராதனைகள்ல அதிகமாக நான் விக்கிரக வழிபாடுகள், கோயில்கள், விரதங்கள், மந்திரங்கள், அப்படிப்பட்ட அநேக வேதங்களை இந்து பேக்ரவுண்ட்ல இருந்து பல காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். இந்து வைராக்கியம் உள்ள ஒரு ஸ்திரியாக இருந்தேன். அதாவது விக்கிரக வழிபாட்டில் கோயில்கள், விரதங்கள் என்று சொல்ற அந்த காரியத்துல மிகவும் வைராக்கியம் உள்ளவளாக நான் இருந்தேன். என்னுடைய தாய் தகப்பனோடு நான் வாழும் பொழுது, என்ற சகோதரோடு வாழும் பொழுது அப்படி இருந்தாலும் ஆண்டவர் அனாதி திட்டங்கள் வச்சிருக்கிறார் என்றதை நான் பின்னாலே அறிந்தேன். ஆனாலும் இந்த இந்து வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்களிலே என்னுடைய படிப்பு காரியங்களை நான் பார்க்கும் பொழுது அதிகமாக நான் கோயிலுக்கு சென்று விரதங்கள், நோன்புகள், அந்த விரதம் செய்து கோயிலுக்கு சென்று அந்த திருநீர் எல்லாம் பூசி, சந்தனம் அதெல்லாம் பூசித்தான் அப்படிப்பட்ட காரியத்தை ஸ்கூலுக்கு போகும் பொழுதும் நான் அப்படி செய்து வந்தேன். ஸ்கூல் படிப்புகள் எல்லாம் படித்த பொழுது கூட மிகவும் கடவுள் பக்தி உள்ளவளாய் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் பல காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்தார் என்பதை பின்னால சொல்றேன். அதுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முதல் ரட்சிப்புக்கு முன்பதாக நான் எப்படி இருந்தேன் என்றால், இந்த ஸ்கூல் படிப்புல நார்மலாக சிறுபிராயத்திலிருந்து ஆர்டினரி இந்த ஸ்ரீலங்காவில சொல்லுவாங்க OL ஆர்டினரி லெவல், அதுக்கு பிறகு அட்வான்ஸ் லெவல் படித்து முடித்து நான் யூனிவர்சிட்டி கிடைக்கும் என்று சொல்லி கூட ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தேன். ஆனால் எனக்கு
யுனிவர்சிட்டி படிப்பு அந்த அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அப்படினாலே நான் ஸ்ரீலங்காவில நோர்த் சைட்ல ஜெஃப்னா சைட்ல தான் நான் இருந்த நான். ஆனாலும் பிறகு வந்து இந்த பெரிய ஒரு ஏமாற்றத்தோடு எனக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கவில்லை என்ற ஏமாற்றத்தோடு நான் வந்து கொழும்புல கேபிட்டல் ஸ்ரீலங்கா அதுல வந்து நான் சில வேலைகளை தேடும்படியாய் அங்க வந்து தொழில் வாய்ப்புகளுக்காக மிகவும் என்னுடைய தகப்பனார் ஒரு ஆர்மி கமாண்டரா இருந்தார். தாயும் எங்களை அன்பாக 6 பேரையும் வளர்த்தாங்க. ஆனாலும் என்னுடைய படிப்பு விஷயத்தில் நான் மிகவும் தோல்வி அடைந்த சூழ்நிலையில என்னுடைய படிப்பு வந்து இந்த யூனிவர்சிட்டி கிடைக்கவில்லை என்றது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வேதனையா இருந்தது. ஆனால் கொழும்பு சென்று ஒரு தொழில் வாய்ப்புக்காக தேடினது எனக்கு வால் கிளாக் ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த வால் கிளாக்ல எப்படிப்பட்ட சின்ன சின்ன உள்ளுக்கு இருக்கிற பார்ட்ஸ்களை செய்யற அந்த ஒரு கம்பெனி ஈஸ்வரன் பிரதர்ஸ் சொல்லக்கூடிய கொழும்புல ஒரு கம்பெனில டைப்பிங் அக்கவுண்ட் அதுல எல்லாம் செய்து நான் அந்த இடத்துல ஸ்ரீலங்காவில் அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் 1980ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டுல எல்லாம் மிகவும் பிரச்சனையான ஒரு சூழ்நிலையில அநேக உங்களுக்கு தெரிந்தபடி கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் முக்கியமாக அந்த இடத்துல தேசத்தில் 1983ஆம் நடந்த கலவரத்தினாலே அநேக பொருட்களை எல்லாம் நான் இழந்து விட்டேன். அது அடுத்த ஒரு வேதனையாக வந்திருந்தது. வாரப்பட்டேன். ஆனாலும் அந்த இடத்திலே நான் என்ன செய்வதென்று தெரியாம தவித்து நான் நினைத்தேன் என்னுடைய குடும்ப சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கை படிப்புல எப்படி ஆயிட்டுது, தொழில்ல எப்படி அரசாங்கத்தின் தேசத்தின் நிலைமையால் எப்படி ஆயிட்டுது. ஆனபடியினாலே நான் வந்து என்ன செய்யலாம், வெளிநாட்டுக்கு நான் போக வேண்டும். வெளிநாட்டுல போய் நான் பணம் சம்பாதித்து எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார சூழ்நிலைகளை நான் நிவர்த்தி செய்ய வேணும். நான் வந்து பிரயாசப்பட்டு கொண்டு அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நான் எத்தனித்தேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு யூகே போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. உண்மையாவே அந்த தேசத்தை விட்டு குடும்பத்தை விட்டு 1985ஆம் ஆண்டு 1985ல நான் வந்து ஸ்ரீலங்காவை விட்டு யூகேல போய் தொழில் வாய்ப்புகளை தேடி அங்கே எனக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இருந்தார்கள். அவள் எனக்கு உதவி செய்ய ஆண்டவர் அந்த நேரத்துல ஆண்டவர் நான் அறியாத போதிலும் நான் வந்து இந்து வைராக்கியத்துல சாமி கும்பிட்டு அப்படித்தான் வந்தேன். லண்டனுக்கு நான் வந்ததின் நோக்கம் பணம் சம்பாதிக்க வேண்டும் சொல்லி அப்படியாய் நான் லண்டன்ல வந்து வேலை செய்ய தொடங்கின போது எனக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைத்தது. நான் வந்து வேலை செய்தது எங்கேன்னு சொன்னால் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பீரோடி சேஞ்ச் சேஞ்சிங் மணி அந்த பணத்தை கொடுத்து பணத்தை வாங்குவார்கள். இந்த ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் நான் வச்சிருப்பேன். வேற கண்ட்ரி அமெரிக்கன் டாலர்ஸ் எல்லா ஹோல் வேர்ல்டு கண்ட்ரி எல்லா விதமான கரன்சியும் நான் வச்சிருப்பேன். பையிங் அண்ட் செல்லிங் ஃபார் த எக்ஸ்சேஞ்சில் அந்த பீரோடி சேஞ்சில் நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தம்பி தமிழ் தம்பி தான் அந்த பாதையால அந்த ரோட்டால போவார் அடிக்கடி. அவர் என்னை பார்த்து சிரித்திருக்கிறார், பார்த்திருக்கிறார். யாரோ ஒரு தமிழ் ஆன்டி ஒன்று இருக்கிறா அப்படி என்று கூட நினைச்சு போயிருக்கு. ஒரு நாள் வந்து அவர் என்னோட பேசினார். 1985ஆம் ஆண்டு நான் அங்க போயிருந்தேன்னா எனக்கு வேலை கிடைச்ச உடனே அந்த நேரத்திலே அந்த ஒரு தமிழ் தம்பி ஒரு சகோதரன் வந்து என்னை குறித்து விசாரித்தார். நீங்க எந்த தேசத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, நீங்க எந்த இடம் ஸ்ரீலங்காவில, இப்படிப்பட்ட சில பர்சனலான என்ன காரியங்களை கேட்டு அவர் ஆண்டவராகிய இயேசுவை எனக்கு அந்த இடத்திலே சொன்னார். அந்த கஸ்டமர்ஸ் வரும் பொழுது நான் அவரோடு கஸ்டமர்ஸோடு டீல் பண்ணுவேன். கஸ்டமர்ஸ் இல்லாத நேரத்துல நான் ஃப்ரீயா இருப்பேன். அப்ப அவர் வந்து அந்த ஃப்ரீயான நேரத்துல வந்து என்னிட்ட பேசுவார். பேசும் பொழுது அந்த வேளையில அவர் வந்து ஆண்டவர் இயேசுவை பற்றி ஒரு பைபிள் ஒன்று கையில வச்சிருப்பார். என்கிட்ட வந்து ஆண்டவரை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார். அவர் வந்து எப்படிப்பட்டவர், அவர் நான் ஏற்றிருக்கிறேன், நீங்க எப்படி ஆண்டவர் கடவுளை கும்பிடுறீங்க, என்னுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் கேட்ட பொழுதும். ஆனால் அவர் வந்து கடைசியில எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபார்முலா மூலமாக எனக்கு அவர் அந்த ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கும் எனக்கு விளங்கப்படுத்துவதற்குமாக ஒரு ஃபார்முலாவை காட்டினார். எப்படி ஃபார்முலான்னு சொன்னால் அதிகமா பைபிளை பற்றி அதிகமாக தமிழ்ல படிச்சு கொடுத்துட்டு சில நாட்கள் செல்ல ஒரு
கொஞ்ச நாள் பிறகு அவர் வந்து ஒரு தமிழ் பைபிள் எனக்கு தந்தார். தமிழ் பைபிள் ஒன்று கொண்டு தந்தார். அவர் வந்து சொன்ன அந்த கடைசியில அவர் சொல்லி எனக்கு தந்தது ஒரு ஃபார்முலா ABC. இந்த ஃபார்முலாவில் எனக்கு சொல்லிட்டு சொன்னார், A for accept. அது வந்து நான் வந்து ஒரு பாவி என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் A for accept. அது வந்து என்னை கேட்டார், உலகத்துல நோபடி பெர்ஃபெக்ட். இந்த பூமியில யாருமே நீதிமான் இல்லை. எல்லாருமே பாவம் செய்திருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது நீங்க ஏதாவது பாவம் செய்யாம இருக்கிறீங்களான்னு என்னை கேட்ட பொழுது, பாவம் என்றா என்ன? அப்புறம் அதுக்கு விளங்கப்படுத்துற போது நான் சொன்னேன், பாவம் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. யா அநீதியா இருப்பதெல்லாம் பாவமாக இருந்திருக்கிறேன் சொல்லி. அப்ப சொன்னார், நீங்கள் ஒரு பாவி என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா என்று கேட்டார். அதான் A for accept. B வந்து believe. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இயேசு சுவாமி கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் கழுவப்படும். அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு சொல்லி அதுக்கு முன்னதாவே எனக்கு வசனங்கள் எல்லாம் படிச்சு கொடுத்தார். எனக்கு என்னுடைய சிறுபிராயத்திலிருந்து வாழ்ந்த வாழ்க்கை மிகவும் போராட்டமாக, சரியான ஏமாற்றத்துக்குரிய வாழ்க்கையா இருந்த போதிலும் நான் முயற்சி விடாமல் ஒரு தேசத்துக்கு சென்று பணத்தை சம்பாதிக்க வேணும் என்று ஓடி வந்தவள் தான் அந்த யூகேல வந்து. ஆனாலும் அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சகோதரனை எனக்கு ஆண்டவர் சந்திக்க வைத்தார். அந்த இடத்துல ABC என்ற ஃபார்முலாவில் A for accept, B for believe. இயேசுவை முழுமையாக விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் என் பாவத்தை கழுவும்னு சொல்லி, அப்பொழுது நான் அதை வசனங்களுக்கு ஊடாக தியானிச்சு நான் கடைசி ஒரு 9 மாசங்கள் அந்த சகோதரன் எனக்கு ஆண்டவராய் இயேசுவை குறித்து சொல்லி கொண்டு வந்தார். நான் கடைசி கட்டத்துல ஆண்டவருக்கு என்று நான் என்னை ஒப்பு கொடுக்கிற நேரத்துல அவர் சொன்னார், A for accept, B for believe, C for confess. நான் வந்து வாயினால நான் இயேசுவை அறிக்கை செய்து என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில வருவார். ஆண்டவரை பற்றி அப்படின்னு சொன்ன போது எனக்கு ஒரு வசனத்தை அவர் எனக்கு காட்டி தந்தார். அப்பொழுது நான் அந்த வசனத்தை நான் எடுத்து வாசித்து உண்மையாவே அவர் சொன்னதின்படி நான் கேட்ட பொழுது அங்கே ஆதியாமம் வேதத்தில் இருக்கிற புக் ஆஃப் மோசஸ் முதலாவது புத்தகத்திலே ஆதியாமத்திலே அதுல இருந்து கூட பல காரியங்களை சொன்னாலும் எனக்கு டைமுக்குள்ள முடிக்கிறதுனால இந்த யாத்ராமத்துல முக்கியமாக அவர் எனக்கு சொன்னது. அப்ப நான் வந்து விக்கிர வழிபாட்டுக்குள் இருந்தபடினால அவர் எனக்கு அந்த விளக்கத்தை எனக்கு சொன்னார். 20ஆம் அதிகாரம் புக் ஆஃப் மோசஸ் யாத்ராமத்துல அவர் சொன்னவர், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கின்றவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது 5ஆம் வசனம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி எக்ஸோடஸ் 23:6. ஆனாலே இந்த வசனத்தின்படி எனக்கு முன்னதாக எல்லாம் அவர் விளங்கப்படுத்தி அந்த சௌரன் சொன்னபடினால ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறார். நான் வந்து வழிபட்டதெல்லாம் விக்கிர வழிபாடுதான் என்கின்றதை நான் உணர்ந்தவளாக பாவ வழியிலிருந்து விடுதலை பெறும்படியாக எனக்கு ஆண்டவர் கிருபை செய்தார் என்று நான் சொல்லுவேன். அதனாலே பாவத்துக்குள், சாபத்துக்குள், மரண பயத்துக்குள், தரித்திரத்துக்குள், வியாதிக்குள் இருந்த என்னை இந்த யூகே தேசத்திலே நான் வேலை செய்யற இடத்துல ஒரு சகோதரனை எனக்கு அனுப்பி என்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை காண என் ஆண்டவர் கிருபை செய்தார். அதனாலே அதுக்கு பிறகு உண்மையாவே எத்தனையோ காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில முன்னதாக இருந்தது. பல போராட்டங்கள் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது, படிக்கும் பொழுது, என் சகோதரர்களோடு பெற்றோரோடு வாழும் பொழுது இருந்தாலும் ஆண்டவர் கொண்ட சித்தம் நிறைவேறும்படியாக அவர் செய்தார் என்றுதான் நான் விசுவாசித்தேன். அந்த இடத்திலே
பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த புத்தகத்தின் மூலமாயும் அவர் எனக்கு விளங்கப்படுத்தினார். எல்லா காரியமும் நான் 9 மாசங்கள் மிகவும் ஆழமாக கற்றுக்கொண்டிருந்தேன். அதுல புதிய ஏற்பாட்டில கூட அவர் சொன்னார், நீங்கள் வந்து ஒரு தீர்மானம் எடுத்திருந்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறதுக்கு நீங்கள் தயாரா இருக்கிறீங்களான்னு சொல்லி 9 மாதங்கள் எனக்கு கற்றுத்தந்த பாடத்திலிருந்து அவர் எனக்கு சொல்லி தந்தார். ஆனால் 9 மாதம் முடிந்த பின்பு அவருக்கு என்னிடத்திலே கேட்டது என்னன்னு சொன்னால், நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க வந்து பாவி என்றதை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ரத்தம் தான் என் பாவங்களை கழுவ முடியும் என்கின்ற ஏற்றுக்கொண்டு வாயினால நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது அங்கே இயேசுவின் பிள்ளையாக நீங்க மாறுவீங்க. அவர் சொல்ற வார்த்தைகளின்படி நீங்க கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி என்றெல்லாம் எனக்கு சொல்லி தந்த பொழுது, அந்த நேரத்திலும் நான் 9 மாசங்கள் இதுக்கிடையில நிறைய வசனங்களை எனக்கு காட்டி தந்தார். வீட்டுல படிக்க சொன்னார். அப்படியெல்லாம் நடந்து அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2:38. அதுல பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப வந்து இந்த வசனத்தின்படி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது பாவ மன்னிப்பு, பாவத்தை மன்னிக்க இயேசு ஒருவருக்குத்தான் அதிகாரம் உண்டென்பதையும், அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னார் ஞான ஸ்நானம் எடுக்கும்படியும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் அந்த சகோதரன் சொல்லி தந்தார். அப்படியெல்லாம் நான் அதுக்கு சம்மதித்தேன். அதுக்கு பிறகு அவர் சொன்னார், தான் போகிற சர்ச்சுக்கு ஒரு நாளைக்கு என்னை கூட்டிக் கொண்டு போய் அங்கே பாஸ்டர்ஸோடு பல காரியங்களை பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுதும் நான் அதுக்கு சம்மதித்து அந்த சபைக்கு போய் அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் சர்ச்சுக்கு தான் போய் கொண்டிருந்தார். அந்த இங்கிலீஷ் சர்ச்சில் என்னை கூட்டிக் கொண்டு போய் நான் உண்மையாகவே என்னை கேட்ட பொழுது நான் எல்லாவற்றையும் வசனங்கள் மூலமாக உறுதிப்படுத்தி என்னை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்து என்னுடைய விக்கிர வழிபாட்டிலிருந்து நான் மிகவும் ஒரு விடுதலை பெற்றேன். அது ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த ஒரு மனத்தியாலத்துக்குள் என்னுடைய சாட்சியை சொல்லுவது போதாததா இருந்தாலும் நான் அதுக்கு பிறகு நான் அந்த சர்ச்சுக்கு இங்கிலீஷ் சர்ச்சில் போய் பல காரியங்களை கற்றுக்கொண்டேன். அந்த இங்கிலீஷ் சர்ச்சில் இருந்த இங்கிலீஷ் பாஸ்டர்ஸ் வந்து என்னோட மிகவும் அன்பாக பழகினார்கள். அந்த இடத்திலே வர்ஷிப் சர்வீஸ், பைபிள் ஸ்டடி, ப்ரேயர் மீட்டிங் எல்லாமே இருந்தது. அந்த நேரத்தில் நான் அதில் கலந்து கொண்டு மிகவும் என்னுடைய வாழ்க்கை மிகவும் மாற்றமடைந்தது. எனக்கு ஹோம் சிக் இருந்தது. வீட்டுக்காரர் நினைச்சு அதிகமாக நொந்து அழுது கொண்டிருந்தேன். ஆனால் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன். நான் முன்பு எப்படி இருந்தேன், விக்கிரகங்களுக்கு அடிமைப்பட்டவளாயிருந்தேன். ஆனால் இயேசுவின் வார்த்தை, இயேசு ஜீவிக்கிறார் அப்படி என்ற ஒரு சத்தியம் எனக்கு தெரிந்தது. நானும் ஜீவிக்க வேண்டும் சொல்லி அவர் என்னுடைய பாவத்தை மன்னித்தபடினால் அவருடைய பிள்ளையாக மாறினேன். இந்த ரட்சிப்பு என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தபடியால் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் பின்பு யூகேல இருந்து 85ஆம் ஆண்டு நான் வந்திருந்தேன். அந்த இடத்துல இந்த சபைக்கெல்லாம் சென்று ஆராதனையில் எல்லாம் கலந்து கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு நாள் ட்ரெயின்ல போய் கொண்டிருக்கும் போது ஒரு சில தமிழ் மக்களை சந்தித்த போது அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். அவர்கள் சொன்னார்கள், எங்க போறீங்க, எந்த சபைக்கு போறீங்க அப்படின்லாம் கேட்ட பொழுது அவர் சொன்னார்கள், தாங்கள் ஒரு தமிழ் சபைக்கு போகிறோம், உங்களுக்கு டைம் இருந்தா வாருங்கள். அப்பொழுது நான் சொன்னேன், நான் ஒரு இங்கிலீஷ் சர்ச்சுக்கு மார்னிங்ஸ்ல போறேன், நான் தமிழ் சர்ச்சுக்கு பின்னேரம் தான் ஈவினிங்ஸ்ல நான் வாரேன்னு சொல்லி அந்த தமிழ் சபைக்கு நான் வந்து ஒரு 1984ஆம் ஆண்டுல கூட 85ஆம் ஆண்டு வந்தாலும் நான் 87, 88 அப்படி மாறி மாறி அந்த சபைக்கு போய் கொண்டிருந்தேன். தமிழ் சபைக்கு போன பொழுது அங்கே இந்தியாவிலிருந்து வந்த ஒரு பாஸ்டர் ஐயா, அவர் வந்து சாது செல்லப்பா அவர்கள் அந்த சபையிலே 89ஆம் ஆண்டு அந்த யூகேல இருக்கிற தமிழ் சபையில 5 நாள் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த 5 நாளுக்கும் அந்த தமிழ் மக்கள் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் போயிருந்தேன். மிகவும் அவரும் வந்து ஒரு ஹிந்து பக்தன், இந்து வைராக்கியமுடைய ஒரு ஐயராக இருந்தவர்.
ஒரு பிராமணர் சாது செல்லப்பா அவர்கள் இப்பொழுது ஆண்டவரிடத்தில் இருக்கிறார்கள். அவர் வந்து அந்த இடத்துல 5 நாள் மீட்டிங் வைத்த பொழுது என்னுடைய உள்ளத்திலே மிகவும் வாஞ்சியா இருந்தது. நிறைய கேள்விகளை கேட்டேன். அவர் என்னை விசாரித்தார். நான் மீட்டிங் எல்லாம் முடிந்தவுடன் 5 நாளும் சென்று அவரிடத்துல விசாரித்தபோது, அவர் வந்து எனக்கு எல்லா காரியத்தையும் சொல்லித் தந்தார். அந்த இடத்திலே எனக்கு மிகவும் அ அ ஆசையாக வாஞ்சியா இருந்தது, கேட்டேன். ஆனால் நான் அந்த இங்கிலீஷ் சர்ச்ல ஏற்கனவே ஞான ஸ்நானம் நான் எடுத்து விட்டேன். என்னுடைய லைஃப் எப்படி அந்த விவரங்கள் கூட எல்லாம் கேட்டார். அப்படியாய் அவர் சொல்லிவிட்டு, அவர் வந்து அ யுகேயில இருந்து சுவிட்சர்லாந்து தேசத்துக்கு அவர் வந்திருக்கிறார். வந்து இங்கே சுவிட்சர்லாந்து தேசத்திலே அம் ஒரு ஒ சகோதரன் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர் அவருக்கு தெரியும். அவர் வந்து அந்த சகோதரன தான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருமண வாழ்க்கைக்காக அவர் ஆண்டவர் பேசியிருக்கிறார்ன்னு சொல்லி, அவர் யுகேல இருந்து மீட்டிங்ல என்னை அறிந்துவிட்டு, என்னை பற்றிய விவரங்கள் எல்லாம் எடுத்துவிட்டு, அவர் சுவிட்சர்லாந்து தேசத்துக்கு வந்த பொழுது, இங்கே இருந்த சகோதரன், அவர்தான் என்னுடைய கணவராக, அவர் வந்து ஆண்டவர் பேசினார்ன்னு சொல்லி, அவர் வந்து அந்த ம் அ என்னுடைய கணவரோடு இருந்தவர்களோடு, சபையில இருந்த ஊழியக்காரர்களை குறித்து விசாரித்து, யுகேல இருந்த தமிழ் சபையில இருந்த என்னுடைய அங்க இருந்த பாஸ்டரிடத்திலும் என்னை குறித்து விசாரித்து, கடைசியில இந்த சாது செல்லப்பா ஐயா அவர்கள் சுவிட்சர்லாந்து தேசத்திலிருந்து திரும்ப இந்தியாவுக்கு போய்விட்டார்கள். ஆனால் எனக்கு யுகேல இருந்த அந்த தமிழ் பாஸ்டர் இன்ஃபர்மேஷனும், சுவிஸ்ல இருந்த என்னுடைய கணவர் இருந்த அந்த பாஸ்டருடைய இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைத்தது. அவர்கள் சொன்னார்கள், ஆம், ஆண்டவர் உனக்கு ஒரு திருமணத்தை செய்வதற்கு பாஸ்டர் சாது செல்லப்பா ஐயா மூலமாக இந்த காரியத்தை ஆவியானவர் உணர்த்தினார். அப்படினாலே இந்த திருமண காரியங்களை செய்வதற்காக 2 பாஸ்டர்ஸும் பேசினாங்க. எனக்கிட்ட சொன்னாங்க. என்னுடைய அம்மா, அப்பா சவரங்கள் எல்லாம் அப்போது ஸ்ரீலங்காவில் ஒரு அண்ணன் ஜெர்மனியில இருந்தார் தான். ஆனால் எனக்கிட்ட வந்து அம் சொல்லி இந்த காரியத்தை செய்தபோது, அந்த தமிழ் சபையில எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மதர் இருந்தாங்க. அவங்க வந்து சிஸ்டர் ராணி சிகாமணி. அவர்கள் அ யுகேல அந்த சபையில இருந்த அந்த சபை பேப்டிஸ்ட் சர்ச் ஈஸ்டாம் என்ற இடத்துல பிரதர் எபி என்ற ஊழியக்காரன் மூலமாக நான் அங்கே சில சந்தர்ப்பங்களை சந்தித்து கதைத்து இருந்தாலும், நான் இங்கிலீஷ் சர்ச்சில் தொடர்ந்து ஆரம்பத்துல போய் ஞானஸ்நானம் அங்க எடுத்திருந்தாலும், நான் தமிழ் சபையிலும் பங்கு பெற்றினது உண்டு. அதனால அந்த பிரதர் எபி வந்து அந்த சுவிஸ்ல இருக்கிற அந்த சகோதரனுடைய என் கணவருடைய பாஸ்டரோடு பேசி என்னை திருமணத்துக்கான ஆயத்தங்கள் செய்து நான் 1990ஆம் ஆண்டு இந்த சுவிட்சர்லாந்து தேசத்துக்கு திருமணத்துக்காக வந்தேன். ஹalleluya. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பின்பு என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே மாற்றமாகினது. அதுக்கு முன்பதாக எத்தனையோ ஏமாற்றங்கள், குழப்பங்கள் அப்படி இருந்தாலும், நான் வந்து விக்கிரக வழிபாட்டுக்குள் இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசுவை அவர் வந்து என்னை தேடி வந்தார். அவருடைய வசனம் இருக்கிறது, நாங்க தேடி போகல, அவரே நம்மை தேடி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையின்படி இயேசு என்னை தேடி வந்தார். எனக்கு சுவிட்சர்லாந்து தேசத்துக்கு வந்த பொழுது என் கணவர், அவருடைய பேர் தான் சிவனேசன். அவரை நான் திருமணம் செய்தேன். அவருக்கு அவருடைய பெற்றோர், அவருடைய ஒரு சகோதரன், ஒரு சகோதரி அங்க அவர்களோடு இருந்தார்கள். நான் யுகேல இருந்து சுவிஸ் தேசத்துக்கு திருமணத்துக்காக 1990ஆம் ஆண்டு வந்தேன். நான் வரும்பொழுது என்னுடைய கணவர் பாஸ்டர் சிவனேசன் அவர் ஒரு பாஸ்டராக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அந்த இடத்திலே எனக்கும் நான் இருந்த யுகேல இருந்த இங்கிலீஷ் சர்ச்சில் கென்சிங்டன் டெம்பிள் சொல்றது நொட்டிங்கல் அந்த இடத்துல நானும் அந்த இடத்திலே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் அற்புதமா என்னையும் என் கணவரையும் அந்த சுவிட்சர்லாந்து தேசத்திலே எங்களை இணைத்தார். அதுக்கு பிறகு நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை மிகவும் ஆணித்தரமாக அவருக்கு பிரியமாக ஆண்டவராகிய இயேசு சொன்ன கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவருக்கு ஊழியத்தை செய்து வந்தோம். அப்படியாய் நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர்களை வல்லமையாய் நடத்தினார். ஊழியங்கள் மிகவும் சிறப்பாக எல்லா இடங்களிலும் கிளை சபைகளும் அப்படியாய் நடந்து கொண்டிருந்தது. அப்படியாய் நடக்கிற வேளையில காலங்கள் நடந்தது. 90ஆம் ஆண்டு நான் திருமணம் செய்தேன். பின்பு தொடர்ந்து 2, 3, 4 வருஷம் அப்படியே ஒரு வருஷங்களுக்குள்ள கடைசியில
1997ஆம் ஆண்டு கடைசி மகன். அதுக்கு முதல் 2 பொம்பள பிள்ளைகள். 3வது கடைசி மகன் 1997ஆம் ஆண்டு பிறந்தார். அப்படியாக 3 குழந்தைகள் ஆண்டவர் கற்பத்தின் கனி, கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று அவருக்கு தந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3 குழந்தைகளை என் தேவன் தந்தார். இப்பொழுது அவர்கள் வளர்ந்து, அவர்கள் படித்து, நாங்க செய்த ஊழியத்துல அவர்களும் ஒத்துழைப்பாய் இருந்து, அந்த ஊழியத்தை நானும் பிள்ளைகளும் சேர்ந்து அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வந்தோம். ஒரு காலகட்டத்துல அவர் வந்து என் கணவரும் நானும் பிள்ளைகளும் சேர்ந்து அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது பலவிதமான சூழ்நிலைகள் ஊழிய பாதையில வந்த பொழுதிலும் ஆண்டவர் வந்து ஒரு நாளும் எங்களை கைவிடவில்லை. அவர் வல்லமையாய் நடத்தினார். ஆவிக்குரிய தளத்துல வச்சிருந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்தார். 3 பிள்ளைகள், 2 பெண்களும், 1 ஆண் குழந்தையும். சிறு பிராயத்திலே நாங்கள் அந்த குழந்தைகளை வளர்க்கும் பொழுதெல்லாம் நல்ல போராட்டம் வந்தது, சூழ்நிலைகள் வந்தது. என்னுடைய கடைசியில என்னுடைய கடைசி மகன் பிறக்கும் பொழுது அது கூட ஆச்சரியமா இருந்தது. அவர் பிறந்து 1 வருஷத்துக்குள்ளே அவருக்கு மிகவும் இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு ஃபீவர் வரும், தடிமன் வரும், காய்ச்சல் வரும், அடிக்கடி வந்து கொண்டிருந்துச்சு. அப்ப நாங்கள் சபையில எல்லார்ட்டையும் சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். என்னுடைய பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு வருத்தமாக மாறி மாறி வருது. ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க டாக்டர்ஸ் போன இடத்துல. ஆனால் எங்களுக்கு என்ன செய்வது? ஆனாலும் நாங்கள் ஜெபித்தோம். உபவாச ஜெபத்தோடு சபையில சொல்லி ஜெபித்தோம், ஃபேமிலியாக ஜெபித்தோம். அந்த இடத்துல உண்மையாவே ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார். அந்த மகன், சின்ன மகன், அவருக்கு அப்போ 1 வயசு இருக்கும். மிகவும் காதுக்குள்ளால தண்ணியா வரும், மூக்கால வரும், ஃபீவர் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல போய் தான் தங்கி இருந்திருக்கிறேன். ஊழிய பாதை, மற்ற 2 பிள்ளைகள். அப்படி இருந்தாலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் பெலன் தந்தார். அவருடைய கிருபை எங்களை தாங்கினது. நான் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். சபையில சொல்லி ஜெபித்தோம். அந்த சபை முதல்ல தமிழ் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நாங்கள் அதை நியூ எருசலேம் சர்ச் என்று அதுக்கு பேர் உள்ளது. அப்படியா இருக்கிற நேரத்துல அந்த மகனுக்கு தொடர்ந்து டாக்டர் சொன்னார், அவருக்கு இனி காது கேட்காம வருகுது, அவருக்கு காதுல ஆபரேஷன் செய்ய வேண்டும் சொல்லி. அப்பொழுது எங்களுக்கு வந்து அது விருப்பமே இல்லை. சிறு பிள்ளை காதுல ஆபரேஷன் செய்தா தொடர்ந்து இப்படியே வந்தால் அவருக்கு வளர்ந்து வரும் பொழுது காது கேட்காம போய்விடும், அப்படினால நாங்கள் ஆபரேஷன் செய்யணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே சபையாகவும் குடும்பமாக பலர் நாங்கள் ஜெபித்தோம். அந்த வேளையிலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் கண்ணீரை காண்கிறவர், துருத்தியில சேர்த்து வைத்து கணக்கு சொல்லுகிறவர். அப்படினாலே நாங்கள் ஜெபித்த பொழுது அவங்க கடைசியில முடிவெடுத்துட்டாங்க. அப்படினாலே சொன்னாங்க, நீங்க திங்கட்கிழமை வந்து ஒரு திங்கட்கிழமை வந்து நீங்க நிக்கணும், செவ்வாய்க்கிழமை பிள்ளைக்கு ஆபரேஷன் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அப்படினால எங்களுக்கு முதல் கிழமை ஒரு புதன்கிழமை எங்களுக்கு லெட்டர் வந்தது, திங்கட்கிழமை நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் நிக்கும்படியா. நாங்க புதன்கிழமையில இருந்து நானும் என் கணவரும் மற்ற 2 பொம்பளை பிள்ளைகளும் சபையார் எல்லாருமே நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே, இந்த மகனுக்கு காதுல ஆபரேஷன் செய்யக்கூடாது, நீங்க வந்து உண்மையாவே வல்லமை உள்ளவர், சுகமாக்கும் தெய்வம், உங்களுடைய தழும்புகளால நமக்கு சுகம் உண்டு என்று உங்களுடைய வேதத்துல படிச்சிருக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவருடைய வழியிலே நடத்தின போது அதை பற்றி ஜெபித்த பொழுது அந்த நேரத்துல உண்மையாகவே ஆச்சரியமாயிருந்தது. என்றால் நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமானவர். புதன்கிழமை லெட்டர் வந்தது. வியாழன் நாங்க வேதனையோடு இருக்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆபரேஷன் இல்லாம செய்ய, இல்லாட்டி சுகம் கொடுக்க வேணும்னு சொல்லி ஜெபித்தோம். வியாழக்கிழமை முடிந்தது. ஒரு வெள்ளிக்கிழமை எங்களுக்கு பிரேயர் மீட்டிங் இருந்தது. ஜெப கூட்டத்துல கலந்து கொண்டோம். என்னுடைய மகன் 1 வயசுதான். அவன் மிகவும் சோர்வா இருந்தான். அப்பொழுது பார்க்கும் பொழுது கஷ்டமா இருந்தது. வலி வேதனை தாங்க முடியாம அவனுக்கு மேலாம. ஆனாலும் சனிக்கிழமை திரும்பவும் நாங்க சர்ச்சில் போய் கூடியிருந்து ஜெபித்தோம். நாங்க ஞாயிற்றுக்கிழமை திரும்ப ஆராதனைக்கு போனோம். ஆராதனையில கலந்து கொண்டு அந்த இடத்திலே எல்லாருமாவே கண்ணீரோடு ஜெபித்தோம்.
அப்படி ஜெபித்து ஆராதனை முடிஞ்சு ஜெபிச்ச பிறகு அவர் வந்து மிகவும் சோர்ந்து போய் ஃபீவர், அவருக்கு காய்ச்சல் வந்து விட்டது. அப்ப இன்னும் எங்களுக்கு கஷ்டமா இருந்தது. எப்படி செவ்வாய்க்கிழமை அவனுக்கு ஆப்பரேஷன் செய்ய வேணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். ஆனாலும் நாங்க வந்து ஜெபிச்சுட்டு ஆராதனை எல்லாம் முடித்து நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து நல்ல படுக்க வைக்க கூட அவர் தூங்கல, சரியான முறையில தூங்கல. நம்ம காய்ச்சலா இருந்தது. அவருடைய உடம்பெல்லாம் சரியான வெரி ஹாட் டெம்பர் அப்படியா இருந்தவர். காலையில எழும்பி பார்க்கும் பொழுது அவருடைய உடம்பு முழுக்க சிக்கன் பாக்ஸ். அந்த பொக்குளிப்பானோ, சின்ன முத்து, பெரிய முத்து ஏதோ சொல்லுவாங்க. அந்த தெரியும் உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ் மக்கள், தமிழ்ல சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த சிக்கன் பாக்ஸ் உடம்பு முழுக்க போட்டுட்டு. அதனால தான் அந்த அவருக்கு சரியான ஃபீவர் இருந்தது. சோர்ந்து போயிருந்தார். மெல்ல மெல்லமா சின்ன சின்னனா இருந்தது நாம் பார்த்தோம். ஆனால் பிறகு பார்த்தா ராத்திரியில ஃபுல்லா அவர் ஹோல் பாடி முழுவதும் அவருக்கு சிக்கன் பாக்ஸ் ஆயிட்டுது. திங்கட்கிழமை காலமே இந்த சூழ்நிலைய பார்த்த பொழுது டாக்டர்ட்ட கால் பண்ணி சொன்னோம். மகனுக்கு இப்படி இயலாம இருக்கிறார். ஹை ஃபீவராயும் இருக்குது. சிக்கன் பாக்ஸும் வந்திருக்குது. அதனால எப்படி நாங்க இன்றைக்கு காலமே வர்றது என்னன்னு சொல்லி கேட்டு அவங்க சொன்னாங்க, "வர வேண்டாம். 97ஆம் ஆண்டு அவர் பிறந்தவர் ஜனவரியில. 97 கடைசியில தான் டிசம்பர்ல அவர் சொன்னார் டாக்டர் சொன்னா வர தேவையில்ல. என்றால் இப்ப இப்படியான சூழ்நிலையில ஆப்பரேஷன் செய்யலான்னு." அந்த 97ஆம் ஆண்டு இந்த சிக்கன் பாக்ஸ் வந்து செய்ய இயலாதுன்னு சொல்லி வேண்டாம் என்று சொன்னதுதான் இன்று வரையிலும் அவனுக்கு அந்த ஆபரேஷன் நடக்கவில்லை. ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சிறு பிராயத்தில இருந்தே என்னுடைய பாத்திரங்களை எடுத்து ட்ரம் அடிக்கிறது போல அவர் விளையாடுவார். தடி எல்லாம் எடுத்து சட்டி பானை எல்லாம் கவுட்டு வச்சு விளையாடுவார். அப்பொழுது நானும் என் கணவரும் யோசித்தோம், நாங்க வந்து அவருக்கு ட்ரம் கிளாஸ்க்கு அனுப்ப வேண்டும் என்றால் ஆண்டவருடைய நாமத்தை ஆராதனையில அவன் ஒரு ட்ரம் பிளே பண்ற ஒரு பிள்ளையாக வளர ஒரு தரிசனத்தை நாங்க காண்கிறோம் சொல்லி அவர் பிறகு வளர்ந்து படிச்சு அவர் வந்து வருகிற நேரத்துல 5, 6 வயசுல எல்லாம் 7 வயசுல எல்லாம் அவர் ட்ரம் கிளாஸுக்கு போயிருந்தார். அப்பொழுது டாக்டர்ஸ் சொன்ன சத்தங்கள் அதிகமா அவர் கேட்கக்கூடாது, அந்த காரியங்கள் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவர் நல்ல ட்ரம் பிளே பண்ணுவார். இப்பொழுதெல்லாம் ஒரு கன்சர்ட், ஒரு ஒரு இது பெரிய ஒரு சர்வீஸ், மியூசிக் இது நடக்குதுன்னு சர்வீஸ் நடக்குதுன்னு சொன்னா அவர் என் மகன் ட்ரம் பிளே பண்றார். காதுல பெரிய ஒரு ஆச்சரியமான கிருபையை கர்த்தர் செய்தார். அப்படிப்பட்ட காரியம் என்னுடைய மகன் வாழ்க்கையில் நடந்தது. என்னுடைய பெண்கள் பொம்பளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விதமான ஆபத்துக்கள், விபத்துக்கள் ஏற்பட வேண்டிய சூழ்நிலையிலும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையா இருந்து ஆண்டவர் காப்பாற்றினார். நான் என்னுடைய குடும்பத்துல 6 பேரோடு பிறந்தேன் என்று சொன்னேன். அதுல நான் தான் கடைசி. அதுல ஒரு அண்ணன் கடந்த மாதத்துல அவர் ஆண்டவருக்குள்ள போயிட்டார். ஆனால் எங்களோட குடும்பத்துல 6 பேர்ல நானும் என்னுடைய மூத்த அக்கா, முதல் சகோதரியும் நானும் தான் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். என்னுடைய சகோதரி கனடாவில இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முதல் ஸ்ரீலங்காவில இருந்து அவங்க ஆண்டவராய் இயேசுவை பல பாடுகள் மத்தியில, இலங்கையில ஏற்பட்ட கலவரங்கள் மத்தியில, ஆமிக்காரங்கள் வந்தது, அஹ் எல்லா விதமான சூழ்நிலைகள், எல்லா வீடுகளையும் விட்டு போக சொல்லி சத்தங்கள் வந்த பொழுதெல்லாம் அந்த வேளையில அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசுவை நம்பினார்கள். அப்பொழுது அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அதிலிருந்து அவங்க திரும்ப கனடா தேசத்துல இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்ப மூத்த அக்காவும் நானும் தான் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இடைக்குள்ள இருக்கிற 4 பேர்ல ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்திருக்கிறேன். அதனாலே ஆண்டவர் செய்த அற்புதமான காரியங்கள் நிறைய இருக்கிறது. சொல்லி முடியாவிட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னு சொன்னால், ஆவியானவர் தொடர்ந்து இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்றதை உணரும்போது அவர் எவ்வளவு அற்புதமானவர், எவ்வளவு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு ஒப்பாக எந்த ஒரு சுரூபத்தையும் வழிபட வேண்டாம் என்று சொல்லி என்னையும் என் அக்காவையும் தெரிந்து கொண்டார். இன்னும் மற்ற சகோதரர் சகோதரிகள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில திரும்பமாக இப்படியே காலங்கள் ஓடினது. என்னுடைய கணவர் அந்த சபை ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அவர் 20 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது
2006 ஒரு அதிகமாக லீடர்ஸ் மீட்டிங், அநேகமாக பைபிள் ஸ்டடி, பிரேயர் மீட்டிங் அந்த காரியங்கள் எல்லாம் அவர் செய்து கொண்டிருந்தார். ஆனால் 2006 அஹ், ஆகஸ்ட் மாதம் 5 சனிக்கிழமை அவர் வந்து லீடர்ஸ் மீட்டிங், லீடர்ஸுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி டீச்சிங் கொடுத்து படிச்சு முடிச்சுட்டு சாட்டர்டே நைட் நாங்க பிள்ளைகளும் நானும் எல்லாருமே சேர்ந்து அந்த லீடர்ஸ் மீட்டிங்ல கலந்து கொண்டு நாங்க திரும்ப வீட்டுக்கு வந்தோம். வந்து வீட்டை வந்து நல்ல தூக்கம், எல்லாரும் தூங்கின பிறகு அவர் ஞாயிற்றுக்கிழமை 2006 ஆகஸ்ட் 6 2006 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஃபர்ஸ்ட் சண்டே, ஆகஸ்ட் மாதம் ஃபர்ஸ்ட் சண்டேஸ்ல எங்களுக்கு கம்யூனியன் சர்வீஸ் இருக்கிறது. அவர் கம்யூனியனுக்கு எல்லாம் ஆயத்தமாகி, மெசேஜ் எல்லாம் ஆயத்தமாகி வைத்துவிட்டு காலையில ஒரு ஏர்லி மார்னிங் என்கிட்ட வந்து சொன்னார், எனக்கு வந்து நெஞ்சுக்குள்ள நோகுது, செஸ்ட் பெயின் அப்படின்னு சொன்ன சிறு பிள்ளைகள், என்னுடைய மகனுக்கு அப்போ 9 வயசு, மற்ற 2 பிள்ளைகளுக்கும் பொம்பளை பிள்ளைகள் முதல் அவங்க 12, 14 வயசுல 9 வயசு 3 பிள்ளைகளும் வீட்டுல இருந்தார்கள். என்னுடைய கணவர் சொன்னார், எனக்கு நெஞ்சில நோகுது, செஸ்ட் பெயின் ஆயிருக்குன்னு சொல்லி. அப்பொழுது நானும் என் கணவரும் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அந்த டைம்ல அவங்க எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அவர் வேண்டாம், ஆம்புலன்ஸு கால் பண்ண வேண்டாம் என்று சொல்லிட்டார். ஆனால் நாங்கள் 2 பேரும் பிள்ளைகளை சொன்னோம், நீங்கள் கவனமாயிருங்கள், நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் சொல்லி நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே செக் பண்ணி நாங்கள் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உடனே அவர் வந்து அவரோட ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பெட்ல படுக்க வச்ச உடனே அவருக்கு வந்து மூச்சு எடுக்க இல்லாம வந்து மிகவும் ஒரு சீரியஸான ஒரு நிலைமைக்கு போய்விட்டார். அப்பொழுது நான் அந்த இடத்துல இருந்தேன். அவர்கள் சொன்னார்கள், நீங்க உள்ளக்கு வர வேண்டாம் சொல்லி அவங்க ரூமுக்கு உள்ள கொண்டு போய் கதவை பூட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு நான் வெளியில ஹாஸ்பிட்டல்ல முழங்கால நின்று நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, இந்த நிலையில நான் என்ன செய்வேன்? என் கணவருக்கு நெஞ்சினோ, ஆனால் பார்த்த பொழுது மிகவும் மோசமா இருக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. ஆனாலும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும், உம்முடைய சித்தம் நடக்கட்டும் சொல்லி நான் மிகவும் வைராக்கியம், பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார்ன்னு சொல்லி நான் விக்கிர வழிபாட்டுக்குள் வைராக்கியமா இருந்த என்னை தேவன் தெரிந்து கொண்டார். என் பாவங்களை மன்னித்து தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் மிகவும் வைராக்கியமா என்னுடைய ஊழிய பாதையில, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வில மிகவும் உறுதியாக இருந்தேன். அதனால என் கணவரை அப்படி செய்தபோது நான் திரும்ப உள்ள போய் பார்க்க போகும்பொழுது அவங்க சொன்னாங்க, நீ வெளியிலே இருந்து கொள், நாங்க வந்து சொல்றோம்னு சொல்லி. ஓகே, நாங்கள் 8:30 அப்படி நாங்க போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஒரு 9 o'clock போல வந்து சொன்னாங்க, அவர் கொஞ்சம் இயலாம தான் இருக்கிறார், அப்படினால நீ இப்ப உள்ள வர வேண்டாம்னு சொல்லி. ஓகேன்னு சொல்லி திரும்ப நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். திரும்ப அந்த இடத்துல வரும்பொழுது எரேமியா வசனத்துல, எரேமியாவில 39ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல ஆண்டவர் அந்த இடத்துல சொன்ன ஞாபகப்படுத்தின வசனத்தை, நீ திக்கெட்டு போகும்போது, விதவையாகும் போது உன் பிள்ளைகளை என்னிடத்துல விடு, நான் வந்து உன்னை திக்கெற்றவளாக விடேன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியில இருந்த அந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் நினைப்பூட்டினார். அந்த வசனத்தை நான் உண்மையாகவே நான் தியானித்துக் கொண்டு ஜெபிச்சு கொண்டிருந்தேன். கர்த்தர் நல்லவர், எல்லா சூழ்நிலையிலும் நல்லவர் என்பதை நான் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறேன். அவர் எனக்காக எவ்வளவோ செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் இப்ப சொல்லுவதற்கு எனக்கு இந்த இடத்துல டைமுக்கு முடிக்க வேண்டி இருக்கிறபடினால இன்னொரு 15 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளாக நான் மிகுதி காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறபடினால இந்த இடத்துல சொன்ன அந்த வசனத்தினால நான் வந்து மிகவும் தொடப்பட்டேன். அந்த இடத்துல வேதனையோடும் கண்ணீரோடும் நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் என்னோடு, ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா இடைப்பட்டார். நீ யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை எனக்கு தந்தார். அதனால நான் வந்து அந்த இடத்துல அவர்கள் வருவார்கள், என்னிடத்துல வந்து பதில் சொல்லுவார்கள், என்ன சூழ்நிலை இப்ப என் கணவரை பற்றி அறிய வேணும்னு சொல்லி நான் அந்த இடத்துல எதிர்பார்த்து கொண்டு இருந்த பொழுது ஒரு டாக்டர் வந்தாரு. வந்து சொன்னார், அவர் வந்து ஒரு மோசமான நிலையில இருந்து அவர் இப்ப உயிரோடு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வந்து இல்லைன்னு சொன்னார்கள்.
உடனே இந்த வசனத்தை தான் எனக்கு அந்த இடத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எரேமியா எரேமியா 49 11ஆம் வசனம். நான் 39 சொல்லிட்டேன், மன்னிக்கவும். எரேமியா 49ல 11ஆம் வசனம். திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி. நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன். உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. இந்த இடம் ஒரு திக்கற்று போற ஒரு பிள்ளைகள் நிலைமையும், கணவனை இழந்து போற நேரத்தில் ஒரு விதவை என்ற நிலைமையும் இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார். உண்மையாவே அந்த இடத்துல நான் ஆண்டவருக்கு எப்படி சொல்லுவது, என்ன சொல்லுவது என்று தெரியாமல் நன்றிதான் சொன்னேன். என்று சொன்னால் இது என்னுடைய கையில இல்ல. காலங்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல என்னுடைய பிரிவினை 3 பிள்ளைகளையும் வீட்டுல விட்டுட்டு வந்தோம். திரும்ப வருவோம் என்று என் கணவர் என்ற மூத்த மகளுக்கு சொல்லிட்டு வந்தார். வரவில்லை. இப்பொழுதும் சொல்வார், டாடி திரும்பி வருவோம் என்று சொன்னவர், ஆனால் வரவில்லை. அப்படியாய் அந்த இடத்திலே ஹாஸ்பிட்டல் நாங்கள் திரும்ப என்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தமிழ் மக்கள் அவரிடத்துல சொல்லி பிள்ளைகளை கவனிங்க பாருங்கன்னு சொல்லி நாங்கள் சொன்னபோது அவர்கள் அழுதார்கள். எல்லாரும் ஹாஸ்பிட்டல் நிறைந்து ஜனங்கள் வந்து விட்டார்கள். மரணத்தின் மத்தியிலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். அவ்வளவு வைராக்கியம் உள்ளவளாய் நான் வாழ்கிறேன். உண்மையாகவே என்னுடைய சாட்சி ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம். என்னதான் இந்த உலகத்துல இழந்து போனாலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சொல்லி 34ஆம் சங்கீதத்துல நான் படித்த வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில மிகவும் ஆச்சரியமாக என்னை நடத்தினார். அதுக்கு பின்பாக நிறைய ஜனங்கள் அன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 1 சண்டே 6ஆம் தேதி 2006ஆம் ஆண்டு அவர் எல்லாமே ஆயத்தம் பண்ணி வச்சு அவருக்கு வச்சுட்டு தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். பிரசங்கம் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். கம்யூனியன் சர்வீஸுக்கான ஆயத்தங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்ச பிறகு போயிட்டார். ஆனால் நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய சபையில இருந்த மற்ற மூப்பர்கள், லீடர்ஸ், உங்களை எல்லாருமே சேர்ந்து என்னுடைய கணவர் ஆண்டவர்கிட்ட போயிட்டார், அவருடைய சமூகத்துக்கு போயிட்டார் என்று தெரிந்து எல்லாரும் அழுதவர்கள், விசாரித்தவர்கள் எல்லாமே முடிய ஹாஸ்பிட்டல்ல கேட்டாங்க. அவருக்கு உடுப்பு போட உடுப்பை கொடுத்துட்டு அவரை மூடி வச்சுட்டு நாங்க பின்னேரம் சாயங்காலம் ஆராதனை நடத்தினோம். அந்த இடத்திலேயும் கர்த்தர் வல்லமையை கொடுத்தார். அப்படியான ஒரு சாட்சி வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையில. இன்னும் நிறைய சாட்சிகள் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில கூட வியாதிகள் வந்தது. எனக்கு ரோய்மா வருத்தம் வந்தது. மூட்டுக்கள் எல்லாம் வலி. எவ்வளோ போராட்டத்தின் மத்தியில மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலும் ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்த போது அவர் எனக்கு அந்த காரியங்கள் இருந்து அவர் என் கணவர் இருக்கும் பொழுது இன்ஜெக்ஷன் போட்டு விடுவார். அவர் போன பின்பு நான் அந்த வருத்தத்துக்காக சமூகத்தில் அழுது ஜெபித்தேன். எனக்கு அந்த வியாதியில இருந்து கூட அவர் எவ்வளோ சுகத்தை கொடுத்தார். மருந்து இல்லாம வாழ்ந்தேன். கர்த்தருடைய கிருபையினால இந்த இடத்திலே வாழக்கூடியதா இருந்தது. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்பட வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லி தந்தார். எனக்கு அநேக காரியங்களிலே சத்துருவானவன் எங்களுடைய குடும்பத்தை ஊழிய பாதையில சரி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சரி, எவ்வளவோ எதிர்ப்புகள் மத்தியிலும் சத்துருவின் கிரியைகள், அதாவது எசாயால சொன்னது போல வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் தாமே கொடி பிடிப்பார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எங்களுக்கு கூட இருந்து வல்லமையான காரியங்களை எங்களுக்கு செய்து தந்திருக்கிறார். அதுக்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ளா இருந்து கொண்டு பல போராட்டங்கள் வருதுன்னு சொல்லி நாம் இடது வலதுபுறம் சாய்ந்து இயேசுவை விட்டு போய்விடக் கூடாது என்றதை கூட இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன். அவ்வளவு மோசமான போராட்டமான பல சூழ்நிலைகள் மத்தியில, எதிர்ப்புகள் மத்தியில எங்களுடைய சொந்த பந்த உறவுகள் எல்லாம் என்னை அதிகமாக வெறுக்க தொடங்கி விட்டார்கள் என்று சொன்னால், இலங்கையில இருக்கும் பொழுது கோயிலுக்கு சென்று விரதங்கள் பிடித்து மந்திரங்கள் ஓதி எத்தனையோ காரியங்களை செய்த நான் வெளிநாட்டுக்கு வந்த பின்பு வெளிநாட்டு கடவுளை நான் கும்பிடுகிறேன் சொல்லி என்னை அதிகமாக நோடிக்கக்கூடிய வார்த்தைகள் சொன்னார்கள். ஆனால் நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போகவில்லை என்று சொல்லி அந்த வார்த்தை கூடாக கர்த்தர் தாவீது எப்படி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டாடுறது போல
மரணமே முன்னுக்கு என் கணவர் போவதை மரணத்தை நான் பார்த்து கொண்டு நின்று நான் வைராக்கியமாய் இருக்கிறேன், இன்றைக்கும் இருக்கிறேன். இந்த வருஷம் அவர் ஆண்டவரிடத்துல போய் 20 வருஷமாக போகிறது. இத்தனை ஆண்டுகளும் 3 பிள்ளைகளும் 9 வயசு கடைசி மகனுக்கு என் கணவர் இந்த உலகத்தை விட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு போகும் பொழுது, இப்பொழுது என்னுடைய 2 பிள்ளைகள் திருமணமாகி இருக்கிறார்கள். என் ஒரு மகள் திருமணமாக இருக்கிறார்கள். ஒரு மகளுக்கு ஒரு மகன், ஒரு பேரன், எனக்கு பேரன் இருக்கிறார். அவரும் ஆண்டவருக்குள்ளால நாட்களிலே கத்தருக்குள் வளர்த்து கத்தருக்கென்று என்னதான் வரட்டும்னு சொல்லி பிள்ளைகளையும் விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாம் எப்படி விசுவாசத்துல ஆபிரகாமுக்கு அந்த கற்றுக்கொண்ட பாடங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் உறுதியா இருந்தது. தானியேலுடைய புத்தகத்துல பார்க்கும் பொழுது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எவ்வளவு வைராக்கியம் உள்ள அந்த சிலையை வணங்காமல் நேபுகாத் நேச்சார் அந்த சிலையை வழிபடுமான் என்று சொன்ன போது எந்த விதத்திலும் அவர்கள் வணங்கவில்லை. அவர்கள் உறுதி கொண்டவர்களாய் நின்ற பொழுது அந்த ராஜா கோபம் கொண்டு அக்கினி சூளையில போட்ட பொழுதிலும் அவர்கள் அதை குறித்து பயப்படவில்லை. அவங்களை அக்கினிக்குள்ள போட்டாலும் நாங்கள் அந்த சிலையை வழிபட மாட்டோம் என்கின்ற ஒரு வைராக்கிய தானியல் புத்தகத்துல அடியேன் கற்றுக்கொண்டது ஆழமா என்னுடைய வாழ்க்கையில உறுதிப்பாட்டை தந்தது. அதே தானியல் புத்தகத்துல அவர்கள் சூளை அந்த நெருப்பு அக்கினி எரிகிற இடத்திலே இன்னும் 7 மடங்கு கூட்டி அந்த நெருப்பை இன்னும் கூட்டி விட்டு இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த நெருப்புக்குள்ள போட்டார்கள். அவர்கள் அந்த இடத்திலே தைரியமாக போனார்கள். ஆனால் தூக்கி கொண்டே போட்டவர்களுடைய எல்லாமே எரிந்து போய் விட்டது. அந்த இடத்திலே இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஓடு 3 பேரோடு 4ஆம் ஆளாக ஆண்டவர் அங்கே கூட இருந்து அக்கினி சூளையிலே அவர்கள் அவியாமல் காத்து கொண்டார். அப்படி போல அக்கினி போன்ற வாழ்க்கையில எங்களோட வாழ்க்கையில அக்கினி போன்ற போராட்டங்கள் வருகுதா, சூழ்நிலை வருகுதா, எதிர்ப்புகள் வருகுதா, மரணம் வருகுதா, பிரிவினை வருகுதா, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்குள் வைராக்கியமாய் உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த என்னுடைய அரோமா டிவியில பாஸ்டர் டேனியல் ஜான் தந்த இந்த சந்தர்ப்பத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். என்று சொன்னால் இயேசுதான் மெய்யான தெய்வம். அவருடைய இயேசு நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை இந்த பூமியில. எல்லா நாமத்துக்கும் மேலான அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்பதை வைராக்கியமாக நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஏராளமான சாட்சிகள் உண்டு. ஆனாலும் இந்த சாட்சி அநேகருடைய வாழ்க்கையில தொடப்பட வேண்டும். எத்தனை போராட்டங்கள் வரும். உறவு முறைகளில, சொந்த பந்தங்களில, தொழிலிடங்களில, ஆண்டவர் மத்தியில இல்லாத, ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மத்தியில எல்லாம் வந்தாலும் ஆண்டவருடைய வசனம் இருக்கிறது. மத்தியில எந்நாமத்தினாலே நீங்கள் பகைக்கப்படுவீர்களானால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று வசனம் இருக்கிறது. அப்படியே மரணத்தை கூட முன்னாலே கண்டு நான் ஆண்டவருக்குள்ளாக வைராக்கியமா இருக்கிறது என்னுடைய பெரிதான ஒரு சாட்சி வாழ்க்கை. ஆண்டவர் எனக்கு தந்த பெரிதான ஒரு கிருபை. என்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முதலே என்னை தெரிந்து கொண்டார். அவருக்காக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய வைராக்கியம். அதனால்தான் நான் இந்த நாட்களில சபை ஊழியத்தை நானும் என் பிள்ளைகளும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். நியூ எருசலேம் சர்ச் சுவிட்சர்லாந்து தேசத்துல நாங்கள் இந்த சபை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நாங்கள் முன்பு இருந்தவர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் கர்த்தர் வருஷத்துல இன்னொரு சபையாக சேர்ந்து இணைந்து செய்ய ஆண்டவர் சொன்ன அந்த தரிசனத்துக்கூடாக செயல்பட இருக்கிறோம். அது ஸ்பிரிங் ஆஃப் லைஃப் அந்த சர்ச் மூலம் நாங்கள் நியூ எருசலேம் சபையும் சேர்ந்து நாங்கள் இணைந்து இந்த ஆராதனைகளை செய்ய கர்த்தர் உதவி செய்ய ஆயத்தமாகி எங்கள் தந்து கொண்டிருக்கிற தரிசனத்துக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்திலும் இப்பொழுதும் கூட நான் இந்த சாட்சியை இந்த குறிப்பிட்ட இந்த தந்த டைமுக்குள்ள முடிக்க வேண்டும். அதனாலே விசேஷமாக இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அரோமா டிவிய பார்க்கின்ற, இனிமேல் பார்க்க போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. நம்முடைய பரம்பரை பாவ சாப கட்டுக்களில் இருந்து விடுவிக்க வல்லமை உள்ளது என்பதை நான் தொட்டு தெளிவாக சொல்லுவேன். என்று சொன்னால் ஆண்டவர் தந்த பரிசுத்த வேதாகமத்திலே அவருடைய வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறபடினால் நான் அதை கற்றுக்கொண்டேன். எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில என்னுடைய வாழ்க்கையில
நடந்தது. கடந்த மாதத்திலே செப்டம்பர் மாதத்திலே இந்த மூத்த அண்ணன் பிரான்ஸ்ல இருக்கும்போது அவருக்கு வருத்தமாகி விட்டது. அவர் மரணத்தை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. நாங்கள் நானும் என் பிள்ளைகளும் அந்த பிரான்ஸ் தேசத்துக்கு போனோம். அவர் படுக்கையில இருந்தார். அவருக்கு இயலாம போய்விட்டது. காதுக்குள்ள நோவுதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இயலாம இருந்தபொழுது அவருக்கு இயலாத ஒரு வருத்தமாக இருந்ததுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிவிட்டார்கள். அவர் மிகவும் வலி வேதனையில தாங்க முடியாமல் இருந்தார். அப்பொழுது நானும் என் பிள்ளைகளும் போனோம். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை போனோம். சனிக்கிழமை முழுக்க அவர் ஹாஸ்பிட்டலே நின்று ஞாயிற்றுக்கிழமை திரும்ப சுவிஸுக்கு வந்தோம். பிரான்ஸ் தேசத்துக்கு நாங்க போனோம். அண்ணனுடைய மனைவி அண்ணியும் இருந்தாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் வெள்ளிக்கிழமை போனோம். சனிக்கிழமை முழுக்க அவரோடு ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். அந்த இடத்துல இயேசுவை அவர் ஏற்றுக்கொண்டவராக இல்லை உண்மையாக. ஆனால் முன்னதாகவே அவர் நல்ல மாதிரி இருக்கிற நாட்களில் எல்லாம் அவருக்கு ஆண்டவராய் இயேசுவை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் அவர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர் தனக்கு சொந்த ரட்சகராய் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு மனமில்லாது இருந்தார். ஆனாலும் அந்த மரண தருவாயில ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது அவருக்கு தெரியும் நான் இயேசுவை தான் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறேன் என்றும், என்னுடைய அக்கா, அவருக்கும் அக்கா கனடாவில் இருக்க அவவும் ஆண்டவராய் இயேசுவை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றதும் அவருக்கு தெரியும். கடைசியில மற்ற சகோதரங்கள் ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ளவில்லை தான். ஆனால் இந்த மரண தருவாயில் இருந்த என்னுடைய அண்ணனுக்கு ஆண்டவராய் இயேசுவை குறித்து 2 நாள் அந்த ஹாஸ்பிட்டல் நின்று சொன்னோம், ஜெபித்தோம். நானும் பிள்ளைகளும், பொம்பளை பிள்ளைகள் 2 பேரும் நானும் போயிருந்தோம். ஜெபித்தோம், ஆண்டவரை பற்றி சொன்னோம். அவர் சொன்னார், ஆண்டவர் இயேசுதான் எனக்கு சுதந்திரனும், அவரை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன், அவருடைய பிள்ளையா என்னை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஜெபம் எல்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது அவர் ஏற்றுக்கொண்டார். அடுத்த சொல்லி நாங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில நாங்கள் பிரான்ஸ்ல இருந்து கார்ல புறப்பட்டு சுவிஸுக்கு வந்து இறங்குறோம். அவர்கள் டாக்டர் கால் பண்ணி சொன்னாங்க அவர் உயிரோடு இல்லைன்னு சொல்லி. அந்த வேளையில அவரும் ஆண்டவராய் இயேசுக்குள் மரித்து விட்டார். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் இருந்தார். பிறகு ஒரு கிழமை கழித்து ஃபியூனரல் சர்வீஸ் நடந்தது. அண்ணி தங்கச்சி அவங்க எல்லாரும் என்னை கூப்பிட்டு இருந்தாங்க ஃபியூனரலுக்குன்னு சொல்லி நாங்க போயிருந்தோம். அந்த இடத்துல அவங்க ஹிந்து முறைப்படி ஐயரை கூப்பிட்டு சில அந்த சடங்குகள் செய்தார்கள். ஆனால் கடைசியில ஒரு பெரிய ஹால்ல அவரை வச்சு பூக்கள் எல்லாம் வச்சுட்டு அவரை பற்றி யாராவது சாட்சி சொல்றவர்கள் இருந்தால் வாருங்கள் என்று சொன்ன பொழுது யாருமே போகல. என்னை கூப்பிட்டார்கள். அப்பொழுது நான் அந்த இடத்துல ஒரு 100 பேருக்கு மேலே இருப்பார்கள். நான் அந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசுவை குறித்து பிறப்பென்றால் என்ன, மரணம் என்றால் என்ன, இந்த உலகத்துல வாழ்வென்றால் என்ன, ஒரு ஒரு ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லது. நாங்க பூமியில எப்படி வாழ்ந்தோம், எப்படி வாழ்கிறோம், இனிமேல் எப்படி வாழப் போகிறோம் என்ற சத்தியத்தை அந்த 100 பேர் உள்ள ஒரு ஃபியூனரல் சர்வீஸ்ல இந்து மக்கள் மத்தியில அவருடைய சத்தியத்தை தைரியமாக சொல்ல எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரம் மட்டுமாய் என்னுடைய சாட்சிகளை கேட்ட அரோமா டிவி மக்களே, உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துகிறேன். ஆண்டவரே இயேசுவை உங்கள் அறியாமல் இருந்தால் இன்னும் பாஸ்டர் டேனியல் ஜானோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சாட்சிகளை கேளுங்கள். உங்களுக்கு பாஷை பிரச்சனை இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நான் இப்பொழுது ஜெபம் பண்ணி இந்த சாட்சி நேரத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நம்முடைய வாழ்க்கையில போதுமானவராய் இருக்கிறார். எனக்கு இந்த பூமியில மட்டுமல்ல இந்த வாழ்வு, எங்களுக்கு மரணத்துக்கு பின்னால நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு. அதான் 2 இடம்தான் இருக்கிறது மரணத்துக்கு பின்னால. ஒன்று நரகம், ஒன்று பரலோகம். நாங்கள் நரகத்துக்கு போனால் நித்திய அக்கினி நரகமாகவே அது வெந்து கொண்டிருக்கிற பாரமான ஒரு வாழ்வாவே ஆத்துமா தவிக்கும். ஆனா பரலோகத்துக்கு போனால் நித்திய வாழ்வு சந்தோஷமாய், அங்கே அழுகை இல்லை, அங்க துக்கம் இல்லை, அங்க வியாதி இல்லை, எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவங்களை அறிக்கை செய்வோம், விட்டு விடுவோம், இயேசுவின் அன்பை பெற்றுக்கொள்வோம். அவருடைய வாழ்க்கையில அவர் தந்த நல்லமையான ஒரு வாழ்க்கைக்காக என் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துறேன். நான் இப்பொழுது ஜெபித்து இந்த சாட்சி நேரத்தை இந்த அரோமா டிவியில
கர்த்தருக்கு நன்றி சொல்லி, பாஸ்டர் டேனியல் ஜானுக்கு நன்றி சொல்லி, என்னை அறிமுகப்படுத்தின பாஸ்டர் பொஸ்கோ பாரதி அவங்களுக்கு நன்றி சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். கேட்டுக்கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாரும் ஆண்டவராய் இயேசுவின் பிள்ளைகளாய் மாற வேண்டும் சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டு நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துறோம். இந்த அரோமா டிவியில ஆண்டவரே நற்கந்த வாசனை வீசுகின்ற இந்த அரோமா என்ற வாசனை திரவியத்துக்கூடாக ஆண்டவரே நீர் இந்த பாஸ்டர் மூலமாக இதுக்கு ஒரு பேரை வைத்து வாசனை வீசுகிறவர்களாய் எங்கள் மூலமாய் உலகம் எங்கும் வாசனை வீசக்கூடியதாக நீங்க கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பாஸ்டர் டேனியல் ஜான் அவருடைய வாழ்க்கையை, அவருடைய குடும்பத்தை, தேவைகளை எல்லாவற்றிலும் உடைய ஆசீர்வாதம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்னும் கமெண்ட் பண்ண, இன்னும் இந்த சாட்சிகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த சாட்சியை மற்றவர்கள் கேட்கும் பொழுது பேசுவீராக. தொடர்ந்து ஆசீர்வதியும். சகல துதிகன மகிமை யாவும் உமக்கு செலுத்தி அடியனை தாழ்த்தி உங்களை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.